தன்னுடைய படங்களால தமிழ் சினிமாவுல பல புரட்சிகளை செய்தவர் இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள். 16 வயது நிலை படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமாகி கிழக்கே போகும் ரயில், சிகப்பு ரோஜாக்கள், அலைகள் ஓய்வதில்லை, கருத்தம்மா, புதுமை பெண், முதல் மரியாதை போன்ற பல சிறந்த திரைப்படங்களை இயக்கியிருக்காரு. கடைசியாக கடந்த 2020ஆம் ஆண்டு மீண்டும் ஒரு மரியாதை அப்படின்ற படத்தை இயக்கியிருந்தார். கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி இயக்குனர் பாரதிராஜா அவர்களுக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுமே வந்தார். இந்த நிலையில சிகிச்சை பெற்று வந்த இயக்குனர் பாரதிராஜா என்று 10/6/2026 காலை காலமாகியிருக்காரு. இவருடைய வயது 84. சென்னை நீலாங்கரையில உள்ள இல்லத்துல அதிகாலையில உயிர் பிரிந்திருக்கார். பாரதிராஜா அவர்களுடைய இழப்பு திரை உலகினருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. திரை உலகினர் தங்களுடைய இரங்கலை சமூக வலைதளங்களின் வாயிலாகவும் நேரில் சென்று அவருக்கு மரியாதையுமே செலுத்திட்டு இருக்காங்க. அந்த வகையில தமிழகத்துடைய முதலமைச்சரான தளபதி விஜய் அவர்கள் பாரதிராஜா அவர்களுக்கு முதல் ஆளாக ஓடி வந்து இறுதி அஞ்சலியை செலுத்தியிருக்கார். அவர் வந்த அதே நேரத்துல அவருடைய மனைவியான சங்கீதா விஜய் அவர்களுமே பாரதிராஜா அவர்களுக்கு இறுதி அஞ்சலி செலுத்த வந்திருக்காங்க. இருவருமே ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டுமே இருக்காங்க. ஆகையால இந்த தகவல் தற்போது வைரலுமே ஆகிட்டு இருக்கு.